வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். யோவேல் 2:28, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. ஆவியை ஊத்துறாரு. அதே மாதிரி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அவர் உட்கார்ந்து இந்த வீடு அவங்க ஜெபம் பண்ணுற வீடு முழுவதும் நிரப்பெற்று. அல்லேலூயா. கதவெல்லாம் அடைச்சிதான் இருக்குது, ஜன்னல்லாம் அடைச்சிதான் இருக்குது. எப்படி இந்த காற்று உள்ளே வந்துச்சு? அப்போ உலக பிரகாரமாக காற்று இல்லை, அது பரலோக காற்று. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், பரலோக காற்று வந்து அவங்க வீடு இருந்தவெல்லாம் நிரப்பெற்று. அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அது என்னென்ன காற்று அப்படின்னா, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். கீழ்காற்றை வீச பண்ணினார். அல்லேலூயா. கீழ்காற்றை வீச பண்ணினார். அது மாத்திரமில்லை, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். பெரிய சுழல் காற்று வருது. இந்த சுழல் காற்று வழியாய் எலியா பரலோகத்துக்கு போயிட்டார். அதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கந்தக மந்திரி வரும்போது பிலிப்பை ஒரு காற்று தூக்கிட்டு போகுது. பிலிப்பை கொண்டு போய் மந்திரி போயிட்டுருக்கிறார் ரதத்தில். அந்த ரதத்தை பக்கம் கொண்டு போய் அந்த மந்திரி பக்கத்தில் போய் சேர்த்து விட்டுச்சு. அவர் போய் ஞானஸ்நானம் கொடுத்தாரா? கொடுத்த உடனே அந்த காற்று என்ன பண்ணிச்சு? பிலிப்பை தனியாக கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், அது பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, புது ஏற்பாட்டில் ஆவியான பலத்தை கிரியை செய்கிறார். நீங்கள் என்னென்னா அந்த காற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமையே வாழ்ந்துட்டு வந்துடுறீங்க. பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கன்னாரும். ஆமாம். அப்போ அந்த சுழல் காற்று வழியாக. அதே மாதிரி யோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோபு 1:19 வாசிங்க. யோபு 1:19. பாருங்க, இது காற்று வேறு மோசமான காற்று. பெருங்காற்று, அப்புறம் தீக்காற்று, அப்புறம் மழை இல்லாத காற்று. இதெல்லாம் வேறு காற்று. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற காற்று வேறு. சங்கீதம் 135:7 வாசிங்க. சங்கீதம் 135:7. அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். காற்று பரிசுத்த ஆவிய காற்று. பண்டக சாலையிலிருந்து காற்று அனுப்புகிறார். பண்டக சாலை என்ன? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இந்த ஸ்டோரில் போய் நம்ம ஜாமான் வாங்குவோம். இங்கே இது பண்டக சாலைங்கிறது பரிசுத்த ஆவி தங்கியிருக்க இடம். பரிசுத்த ஆவி அங்கே தான் இருக்கிறார், பண்டக சாலையில். அல்லேலூயா. நீங்கள் அங்கேருந்து வர காற்றை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா? எரேமியா 5ஆம் அதிகாரம் 1:16 வாசிங்க. அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து ஏவி விடுகிறார். காற்றை தம் பண்டக சாலையிலிருந்து ஏவி விடுகிறார். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க. பண்டக சாலையிலிருந்து காற்றை ஏவி விடுகிறார். சங்கீதம் 148:8 வாசிங்க. சங்கீதம் 148:8. அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சொற்படி செய்வார். பிதா சொன்னபடி செய்வார். இயேசு சொன்னபடி செய்வார். அல்லேலூயா. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே.
அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. யோவான் 3 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. எங்கேருந்து வருகிறது, எங்கேருந்து போகுது, என்ன, இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த ஆவியாகிய காற்று அது எங்கேருந்து புறப்பட்டு வருது, எங்கேருந்து போகுது, எங்கே வருது உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறாரு, அது உருவத்தை பார்க்க முடியும் போனால. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை நீ கண்டுபிடிக்கணும். மறுபடி வாசி யோவான் 3:8. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. பரிசுத்த ஆவி யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, தடுக்க முடியாது. அவருக்கு இஷ்டமான இடத்துல வீசுவார், போயிடுவார். அவர் உங்கள் மேலே வந்து இறங்கணும் அப்படின்னா அவருக்கு இஷ்டம் இருக்கணும், உங்கள் மேலே பிரியம் இருக்கணும். அவரை கட்டாயப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆமாம், ஆவியை கட்டாயப்படுத்த முடியாது. அவருக்கு இஷ்டமானத்தில் வீசுவார், இஷ்டம் இல்லாட்டினா போயிட்டே இருப்பார். இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் ஆவியானவர் வந்து இறங்கியிருக்கிறாரு, அவங்க மேலே இஷ்டப்பட்டு இருக்கார், உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் மேலே பிரியம்னா அவர் இறங்கி வர மாட்டார். எசேக்கியேல் 37:9 வாசிங்க. எசேக்கியேல் 37:9. எசேக்கியேல் 37:9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த காற்று உயிர்ப்பிக்கிற காற்று. பரிசுத்த ஆவியானவர் தான் உயிர்ப்பிக்கிறவர். உயிர் மீட்சி கூட்டம், எழுப்புதல் கூட்டம் அப்படின்னு என்ன, பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் வராமல் உயிர்ப்பிக்க முடியாது. செத்து போனவர்களுக்கு மறுஜீவனை கொடுக்குறார் ஆவியானவர். அவங்க பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்துட்டாங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அப்போ பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வர்றார். அல்லேலூயா. பாவம் பாவம் பாவம், குடி குடி குடி, எல்லாம் சிகரெட்டு சிகரெட்டு, சினிமா சினிமா சினிமா, செல்ஃபோன் செல்ஃபோன் பார்த்து 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 ஆவி செத்து போச்சு. தெர் இஸ் நோ ஃபீலிங் அட் ஆல், தெர் இஸ் நோ லைவ். ஜீவனே கிடையாது அந்த ஆத்மாவில். அப்போ அதை உயிர்ப்பிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. நீங்கள் உயிர்ப்பிக்கப்படணும். நீங்கள் எத்தனை சினிமா பார்த்துருப்பீங்க, எத்தனை செல்ஃபோன் பேசியிருப்பீங்க, எத்தனை ஊர் கதை உலக கதை. ஆத்மா செத்து போயிடுச்சு. இப்போ செத்து போன பணம் மாதிரி உட்காந்துருக்குறீங்க. செத்து போன மனுஷனை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணால் எதாவது புரியுமா? ஆனால் தேவப்படி நல்லா கவனிங்க, அந்த ஆவி வந்து அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கணும். மரித்தவர்களாக இருந்தால் அதான் பைபிளில் போட்டிருக்கு, தூங்குற நீ மரித்தவரை விட்டு எழும்புரு, தூங்குற விட்டு மரித்தவரை விட்டு எழும்பு. தூங்குற எதில் தூங்குற? பாவத்தில் தூங்குற. யார்? சிம்சோன் செடியெலாம் மடியில் படுத்து தூங்கினான். சிம்சோன் சொல்லுங்கள். வேசி வேசி மடியில் படுத்து தூங்கினான். அபிஷேகம் பெற்றவன்மா, வல்லமை பெற்றவன். அந்த சிம்சோன் தெளியால் மடியில் படுத்து தூங்கினான். கடைசியில் அபிஷேகத்தை இழந்தான், வல்லமை இழந்தான். இன்றைக்கி நீங்கள் இந்த உலகத்தின் மடியில் உலக உல்லாசம், உலக ஆடம்பரம், உலக பெருமை, உலக பணம், உலக காசு, உலக செல்வாக்கு, உலக அந்தஸ்து, உலக ஆடம்பரம், உலக மேன்மை, நிறைய காரியங்களில் நீங்கள் தூங்குறீங்க. அப்படியே சொகுசா தான் பயில போட்டுக்கு சொகுசாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன், சுகபோகமாக வாழ்கிறவன். சொல்லுங்கள். நம்ம சுகபோகமாக வாழத்தானே பார்க்குறோம். அப்போ ஆத்மா செத்து போச்சு. அது யார் உயிர்ப்பிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரில் வராமல் நீங்கள் இன்னும் அபிஷேகம் வராமல் உட்காந்துக்கிட்டு மொல்லப்பட்டுக்கொள்ளலாம். அவங்கெல்லாம் ஆவியில் நிறாங்களே, இவங்க ஆவியில் நிறாங்க. இது வேடிக்கை பார்த்து உட்காருங்க, செத்த பணமாகவே கிடப்பீங்க. அப்போ பரலோகத்துக்கு நீங்கள் போக முடியாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நீ உயிர்ப்பிக்கப்படணும். அப்போ மரித்தவர்களாக இருந்தவர்களை உயிர்ப்பிக்கும்படி 4 திசையிலிருந்து காற்று வந்து உள்ளே பூந்துச்சான். அந்த ஆவிக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அது வந்து அவங்கள பூந்து அவங்கள பெரிய சேனையாக நிற்க வச்சிச்சு. இன்றைக்கி எனக்கு பெரிய பரிதாபம், பெரிய வருத்தம், பெரிய கவலை என்னென்னா, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, அபிஷேகம் வரல நம்ம சபையில்.
20 வருஷம் உட்காந்துருக்குது, அபிஷேகம் பெறாமல், அன்னி பாஷை பேசாமல். ஐயோ எப்பா என்னத்தை சொல்ல, நான் பேருக்கு சிரிக்கிறேன், உங்களுக்கு முன்னால் பேருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன், ஜஸ்ட்டு நடிக்கிறேன், அப்படியே நடிக்கிறேன். உங்களை பார்த்து எனக்கு சந்தோஷம் கிடையாது, உங்களை பார்த்து எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஏன்னா நீங்கள் அபிஷேகம் பெறல, நீ அந்நிய பாஷையே பேசலை. அப்போ ஆவியான வந்து போயிடுறாரு. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆவியை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் சொல்லுங்கள்? தாகத்தோடு இருக்கணும், ஏக்கத்தோடு இருக்கணும், தாழ்மையோடு இருக்கணும், கேட்கணும். பைபிளில் போட்டிருக்கு, கேளுங்கள் அப்போ கொடுக்கப்படணும். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டை கேட்டால் தேலை கொடுப்பானா, பொல்லாதவங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிவிப்பு கேட்குற உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டு சொல்லிருக்காரு சொல்லலையா? அல்லேலூயா. தாழ்மையில் உனக்கு கிருபை. இங்கே தாழ்மை இருக்கும், அங்கே பரிசுத்த தண்ணி இறங்கி வர மாதிரி இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவரை ஏக்கத்தோட தாகத்தோட பெருமைச்சோட விண்ணப்பம் பண்ணி மன்றாடி ஆவியானவரை கேட்கணும். காத்திருக்கிறவர்கள் புதுபல் அடைந்து கழுகளை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள். காத்திருக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவி வரணும்னு காத்திருக்கிறது இல்லை. அந்நிய பாஷை பேசுறது காத்திருக்கிறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா 7 விதமான காற்று பற்றி பேசிட்டேன் நான். இதை வந்து என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, யோவான் 3:8 வாசிய. யோவான் 3:8 சீக்கிரம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும். அதே மாதிரி எரேமியா 37:9 வாசிய. எரேமியா 37:9. அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். கொலையுண்டவர்கள் எல்லாம் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊதினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம உயிர்ப்பிக்கிறார். சரியா? அதுக்கு முன்னாடி பரிசுத்த வந்து ஒரு என்ன வேலை செய்கிறாரு? ஓசியா 13:3 வாசிய. ஓசியா 13:3. மத்தேயே தெரியாது. ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் ஒழிந்து போகிற பனியை போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும். சுத்திகரிக்கும் காற்று, பதரை பறக்கடிக்கும் காற்று. பதரை தவிட பறக்கடிச்சு போகும், அது சுத்திகரிக்கும் காற்று. ஆவியான வந்து என்ன செய்வார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து உன்னை கண்டித்து உணர்த்துவார். சுத்திகரிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக பாடுங்க. உமக்காய் வாழ்ந்திட. அப்போ முதல்ல ஆவியானவர் வேலை என்னது? சுத்திகரிக்கிறவர். பதரை காற்று கொண்டு போயிடும், தவிட கொண்டு போயிடும். சங்கீதம் 1:4 வாசிங்க. சங்கீதம் 1 சங்கீதம் 4 வசனம். காற்று பறக்கடிக்கும் பதரை போல். காற்று பரிசுத்த ஆவி பறக்கடிக்கிற பதறு. அல்லேலூயா. உங்கள்கிட்ட என்ன பதர் இருக்குது தேவையில்லாததெல்லாம் கொண்டு போயிடுவார் ஆவியானவர். முதல்ல சுத்திகரிப்பார். சரியா? ஏசி 52:2 வாசிங்க. ஏசி 52:2. ஐசாயா 52:2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. தூசியை கொண்டு வரும். பரிசுத்தாவே வந்தார்னா தூசி அவன் அப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தூசியை கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. அது சுத்திகரிக்கிற காற்று. ஏசியா 40:7 வாசிங்க. ஏசியா 40:7 வசனம். கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்தது, பூ உதிரும், ஜனமே உலர்த்தும் காற்று. புல் உலர்த்துகிற காய வைக்கிற காற்று. வெயில் இல்லைன்னா என்ன செய்வீங்க? துணி துவைச்சு என்னம்மா வெயில் அடிக்கிறீங்கன்னா துணி துவைச்சு என்ன பண்ணுவீங்க? காற்றுல உணர்த்துவீங்க. அல்லேலூயா. அதான் பயில போட்டிருக்கு 40:7 உலர்த்தும் காற்று. அப்போ உலக காரியங்கள், உலக ஈரம், உலக காரியங்களை உணர்த்து காய வச்சுருவார் ஆண்டவர். ஈரம் இருக்கக்கூடாது. ஈரத்தோடு நீங்கள் சட்டை பேண்ட் போட முடியுமா? சேலை கட்ட முடியுமா? வயிறுலாம் ஊதிடும். ஈரத்தோடு போடுவீங்களா? சொல்லுங்கள். ஈரத்தோடு ட்ரெஸ் பண்ணுவீங்களா? ஈர சேலை, ஈர பேண்ட்டு அது போட்டீங்க, வயிறுலாம் ஊதி ஜுரம் வந்து தண்ணி வந்துடும்.
அது காய வைக்கணும். அல்ல சொல்லுங்களாரும். நீங்கள் உலக ஈரத்தோடு இருந்தால் உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. ஈரம் காயணும். அதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறாரு காரியத்தை. அல்லேலூயா. சங்கீதம் 107:30 வாசிங்க. சங்கீதம் 107:30. சங்கீதம் 107:30. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் விரும்புகிற துறைமுகத்துக்கு அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. துறைமுகத்தை கொண்டு போய் சேர்க்கும் காற்று. யோபு 37:21-22 வாசிங்க. யோபு 37:21-22. இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணியிருக்கிற ஆகாய மண்டலத்தில் மப்பு நீங்கும்படி காற்று வீசுகிறது. என்ன மப்பு அது? என்ன மப்பு? சூரியனை மறைக்கும் அந்த மேகம். உங்களை கூட உங்கள் அப்பா அம்மா சின்ன பிள்ளை உனக்கு ரொம்ப மப்புடான்னு சொல்கிறாங்கல்ல. மப்புனா திமிர்னு அர்த்தம். மப்புனா கொழுப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. மப்பு நீங்குகிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த கொழுப்பு அடக்குவார், அந்த திமிர் அடக்குவார். ரொம்ப மப்பில் தான் இருக்கிற அப்படி சொல்கிறாங்கல்ல. சாராயம் குடிச்சா கூட மப்பில் இருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? போதையில் மப்பில் இருக்கிறது என்னது சொல்லுங்கள். நீங்கள் நல்லா கவனிங்க. தெளிந்த புத்தியாக இருக்கணும். மப்பு இருக்கக்கூடாது. பணத்தினால மப்பு, செல்வாக்குனால, அதிகாரத்தினால, அழகுனால், நிறைய காலத்தில் மப்பு வந்துடும். மப்புனா கொழுப்புன்னு அர்த்தம், திமிர்னு அர்த்தம். அதை மாற்றுவார் பரிசுத்த ஆவியானவர். அல்ல சொல்லுங்களாரும். அதனால் பரிசுத்த ஆவி நீங்கள் பெறணும். பரிசுத்த ஆவி பெறலைன்னா மப்பு நீங்காது. அது காற்று அடித்து அந்த மேகம் போயிடும். நாங்கள்லாம் கிராம வழித்து போகும்போது நாங்கள் அது போகிற கிராமத்து பக்கம் பெரிய மேகம் வந்து நிற்கும். ஆண்டு ஜெர்மன்ட்டே போவோம். ஆண்டு வரை மழை வந்துடக்கூடாது, அந்த மேகம் போகும். நான் கொஞ்ச நேரத்தில் அந்த காற்று அடிக்கும் பாருங்கள், அப்படியே அந்த மேகத்தை கொண்டு போயிடும். அல்ல சொல்லுங்களாரும். ஆமாம், அந்த காற்று தான் பரிசுத்த ஆவியானவர். புரியுதா உங்களுக்கு? நீ பரிசுத்த ஆவி பெற்றால் அந்த மப்பு நீங்கிடும், தெளிவு தெரியும், சூரியன் தெரியும். நீதியின் சூரியனா இயேசுவை நீங்கள் பார்க்கலாம். அல்ல சொல்லுங்களாரும். பாவம் கண்ணை மறைக்காது, பாவத்தை நீக்கி கொண்டு போயிடுவார் ஆண்டவர். அதுதான் பரிசுத்தாவி பேர், பரிசுத்தாவி பேர், பரிசுத்தாவின்னு அழுது ஜெபிக்கிறது, உங்கள்கிட்ட சொல்லி கேட்குறது. நிறைய பேர் பரிசுத்தாவி பெறாமல் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு உங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. கடைசியில் ரொம்ப வம்புல மாட்டிக்கிடுவீங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. அடுத்து வாசிங்க. இப்போ முதலாவது ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிற காற்றாக இருக்கிறார். சரியா? யூதா 1:12 வாசிங்க. யூதா 1:12. யூதாவின் புஸ்தகம் 1:12 சீக்கிரம் வாசிங்க. யூதா 1:12. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் காற்றினால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். வெத்துவேட்டு வாய்ப்பேச்சு தான். தண்ணீரே இருக்காது. தண்ணீர் இல்லாத மேகம், தண்ணீர் இல்லாத காற்று கொண்டு போயிடும். பரிசுத்தாவி வந்துட்டாருன்னா கிளியர் சபையாக இருக்கும், கிளியர் ஃபேமிலியாக இருக்கும், கிளியர் மேனாக இருப்பாங்க. அது தண்ணீரற்ற மேகம் அங்கே இருக்காது. தண்ணீர் இல்லாத மேகம் வந்து ஊரை ஏமாற்றும். இல்லையா? ஆமாம், அந்த மழை, அந்த மேகத்தை நம்பி விதைய விதைக்க முடியாது, மழை பெய்யாது. அது தண்ணீர் இல்லாத மேகம். பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா தண்ணீர் இல்லாத மேகத்தை வெளியே கொண்டு போயிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்ல சொல்லுங்கள். அடுத்து நம்ம காற்றுக்கு என்ன பேருனா, மேலும் அது சிருஷ்டிக்கும் காற்று, அது உயிரூட்டும் காற்று, திசை காட்டும் காற்று. அது திசை, எந்த திசை காத்துறீங்க அந்த திசை கேம்பஸ், அதை வந்து திசையை அறிவிக்கிற காற்று. சரி உங்களுக்கு? அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். சரி, சங்கீதம் 107:25 வாசிங்க. சங்கீதம் 107:25. சங்கீதம் 107:25. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். பெருங்காற்று எழும்பி அலைகளை கொந்தளிக்க பண்ணும். கொந்தளிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். யோனாவின் புஸ்தகம் 1:7 வாசிங்க. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. ஆமாம், யோனா போகிற கப்பல் கொந்தளிக்குது. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியான வந்தார்னா கொந்தளிக்க பண்ணுவார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படியலையோ
அவனால் குடும்பத்தில் கொந்தளிப்பு வரும், சபையில் கொந்தளிப்பு வரும். அல்லேலூயா. ஆமாம், அந்த கொந்தளிப்பு யாரால் வருது அப்படின்னா, யாரால் வருது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால. ஆவியான சும்மா இருக்க மாட்டார். அவன் நிமித்தம் வீட்டை கொந்தளிக்க பண்ணிடுவார், குடும்பத்தை கொந்தளிக்க பண்ணிடுவார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். 1 தீமோத்தேயு 1:19 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்மனச்சாட்சியை சேதப்படுத்தினார்கள். கப்பலை சேதப்படுத்துறது கீழ்ப்படியாதனால. பார்த்தீங்களா? மத்தேயு 14:24 வாசிங்க. மத்தேயு 14:24 சீக்கிரம் வாசிக்குமா? மத்தேயு 14:24. எதிர்காற்றாயிரும். நீ சரியில்லாமல்னா எதிர்காற்று வரும், எதிர்காற்று. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம பரிசுத்த ஆவியார் நமக்கு எதிராக வந்துடுவார். அந்த மாதிரி காரியங்களில் வந்து சிருஷ்டிக்கிற காற்று இருக்கும், உயிர் விட்டும் காற்று இருக்கும், திசை காட்டும் காற்று இருக்கும், நம்மளை உயிர்ப்பிக்கிற காற்று இருக்குது. அப்போ நம்ம சேனையாக மாற்றும். அல்லேலூயா. ஆமாம், சேனையாக மாற்ற காற்று. ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும். யோனா மாதிரி கீழ்ப்படியாக போனீங்கன்னா வீடு கொந்தளிக்கும். அது பரிசுத்தாவே செய்வார் வேலை. அல்லேலூயா. சும்மா அமைதியாக இருக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுக்கு நீ கீழ்ப்படியாமல் நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அந்த காற்று கொந்தளிக்க வச்சிடும். அதனால் நம்ம வந்து ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து உடனே மனம் திரும்பணும். யோனாவை முழுங்கிறதுக்கு ஒரு கப்பலை, ஒரு மீன் அனுப்பினார் ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை காப்பாற்றுறதுக்கு கூட ஒரு மீன் அனுப்புவார் ஆண்டவர். நீ பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவிக்குள்ளே வரணும். ஆண்டவருடைய காரியத்தில் ஆவியானவர் எல்லா காரியத்தையும் நமக்கு உதவி செய்வார். அவள் பரிசுத்த ஆவியானவர் தான் அதை வழிநடத்துக்கு போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னை சுத்திகரிக்கிற காற்று, என்னை உயிர்ப்பிக்கிற காற்று, என்னை சிருஷ்டிக்கும் காற்று, என்னை திசை காட்டும் காற்று. அல்லேலூயா. எது காம்பஸ் வச்சுருக்காங்க? வடக்க தெற்க முள்ளு திரும்ப. அது மாதிரி நம்ம எந்த திசைக்கு போனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். பரிசுத்தாவியானவர் காற்றை காட்டுவார். சரி, இன்னும் நிறைய காரியம் இருக்குது. அதை இன்னும் நான் பார்க்கலாம். எல்லாம் ஏன்சி நில்லுங்க, எல்லாம் ஏன்சி நில்லுங்க.